ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மினி விலாக். இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே எடுத்த விலாக் தான். ஆஃப்டர்நூன் பார்ட் 2 மினி விலாக் தான். எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிறத பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நாங்கள் காரில் கிளம்பி ஃபேமிலியோடு போனால் எங்கே போவோம் அப்படின்ட்டு எப்பயும் போல் அம்மாவை பார்க்க தான் போயிட்டோம். அன்றைக்கி வந்து பௌர்ணமி அப்படின்றதுனால நான் 3 பௌர்ணமிக்கு வரேன்னு சொல்லியிருந்ததுனால சரின்ட்டு இது வந்து 3வது பௌர்ணமி கரெக்டாக நான் ஊரில் இருக்கையிலே வந்துடுச்சு. அப்போ எல்லாம் ஹஸ்பண்டும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. சரி ஓகே, அப்போ சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் 1 மணிக்கு மேலே தான் கிளம்புனமே. 1:30 கிட்ட ஆகிடுச்சு கிளம்புறதுக்கு. சரி நான் அதுக்கப்புறம் கார் புக் பண்ணி சரின்னு கிளம்பியாச்சு. அதுக்கு தான் சரின்ட்டு புளியோதரை, லெமன் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். போகிறப்பயே ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டோம். 2 சாப்பாடும் வாங்கிட்டு அந்த டிரைவர் அங்கிள் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து, டிரைவர் அங்கிளும் பார்த்திங்கன்னா அப்பாவோட ஃப்ரெண்டு தான். சரின்ட்டு கிளம்பி சூப்பராக போயாச்சு. போயிட்டு பார்த்திங்கன்னா போனோடனே அம்மாவை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. மனசு ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு. எனக்கு பார்த்ததில் அவ்வளோ சந்தோஷம். எனக்கு நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே பிள்ளைங்களோட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இந்த தடவை ரொம்பவே பொறுமையாக தான் கிளம்பி வந்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் நைட்டு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா 12:30 சம்திங் ஆகிடுச்சு. நைட்டும் வெளியவே சாப்பிட்டுட்டு தான் வந்துட்டோம். 12:30க்கு தான் வீட்டுக்கே ரீச் ஆனோம். ஏன்னா அது எங்கே இருக்குன்னா தேனி அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து ரொம்ப தூரம் அப்படின்றதுனால கொஞ்ச நேரம் சரி ரிலாக்ஸாக போயிட்டு வரலாம், அறக்க பறக்க போக வேண்டாம் அப்படின்ட்டு இந்த தடவை ரிலாக்ஸாக போய் சாமி கும்பிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு.